சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. மெக்கானிக்கலாக பண்ணுறது வேறு. மாஸ்டருடைய ரிலேட்டிவ் சார்ஜ் மகாராஜோடைய ரிலேட்டிவ் ஒரு முறை அவரை பார்க்கறதுக்கு வந்தார் மணப்பாக்கம் காட்டேஜில். அவரை பார்த்து பேசும்பொழுது, நீ சொல்லிக் கொடுத்த தியானத்தை நான் டெய்லி பண்ணுறேன், சாயங்காலம் க்ளீனிங் உட்காடுறேன், நைட் ப்ரேயர் பண்ணுறேன்னாரு. அவரை பேச விட்டு 2 நிமிஷம் கழிச்சு சொன்னார், இதெல்லாம் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னாரு. நீ தானேடா சொன்னேன், வாடா போடான்னு பேசிப்பாங்க அந்த வயசு, நீ தானே எனக்கு சொன்னேன். மெக்கானிக்கலாக பண்ணுறது வேறு, ஆத்மார்த்தமாக பண்ணுறது வேறு. தாஜி இதை பற்றி அழகாக ஒரு முறை சொல்கிறார். ஒவ்வொரு முறை நீ தியானம் செய்ய போகும் பொழுதும் உன்னுடைய ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை நீ ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது என்ன ஒரு இன்ட்ரெஸ்டோட தயாராகி போயிருக்கோ அந்த மாதிரி ஒரு சிட்டிங்க்கு வாழ்றார். அதே தான் காத்தால சொன்னார். இப்போ தான் லைஃப்பில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லவ் வருது, ஆணோ பெண்ணோ, அவங்க உங்களை பார்க்கறதுக்கு கூப்பிட்றாங்க. 2 நாள் முன்னாடியிலேருந்தே ஷேவ் பண்ணி டச்சப் பண்ணி புது ட்ரெஸ்ஸை போட்டு மாற்றி ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாம் பண்ணுவோம். அதனால தான் சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் நடந்தாங்கன்னா நடுவில் ஒரு கூட போக முடியாதுன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் யானை போனால் கூட தெரியாதுன்னு, அவ்வளோ தள்ளி நடப்பாங்க. அவ்வளவு மனசுக்குள்ள அகலம் வந்து விட்டது. இந்த மாற்றமானது நம்மளுடைய ப்ராக்டிஸில் வருதுன்றது நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். ஒவ்வொரு முறை நீங்கள் தியானத்தில் இருக்கும், ஒரு முறை தாஜி பர்சனலாக சொன்னார், உனக்கு அன்றைக்கி மெடிடேட் பண்ண பிடிக்கலன்னா தயவு செஞ்சு அன்றைக்கி பண்ணாத, வர வர அவமானப்படுத்தாத அப்படின்னாரு. உங்களை பார்க்கறதுக்கு யார் வராரு, அந்த குருநாதரோ இல்லை அந்த கடவுளோ யார் மேலே தியானம் பண்ணி அவங்க உங்களை பார்க்கறதுக்கு வராங்க.